காலத்தே முன் தோன்றிய என் தாய் தந்தைக்கு முதல் வணக்கங்கள். இங்கு கூறியிருக்கும் அவையோருக்கு எனது இனிய முத்தம் வணக்கங்கள். நீங்கள் யாராவது கிணற்றிற்கு வரையாக உணவி கிடக்க விரும்புகின்றீர்களா? இல்லவே இல்லை. மாறாக இந்த பரந்த உலகை அடக்க விரும்புகின்றோம். உயர்ந்தமானதை துடிக்கிறோம். இவ்வாறான எங்களில் விசாலமான உலகை இணைக்கும் பாலமாக திகழ்வதுதான் பத்திரிகைகள். தினம் தோறுமோ அல்லது வாரம் தோறுமோ இணையம் வழியாக வந்து காகிதமாகவோ நம் வீடுகளில் தமிழும் நாளிதழ் நம்மை விழிப்போடு வாழச் சொல்லும் ஒரு தூதுவர். குறிப்பாக நம் உணர்வோடு கலந்த தமிழ் பத்திரிகை வாசிப்பது என்பது நம் தாய்மொழி கரம் பிடித்து உலகொருமைய சுற்றி வருவது போன்றது. யாரறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் நீதாவது எங்கும் காணோம் என்று பாடிய பாரதியார் அந்த தேன் போன்ற தமிழை ஒவ்வொரு வீட்டில் நிர்ணயிக்கும் கொண்டு செய்தது சுதேசிமித்திரன், விஜயா, இந்தியா, சக்கரவர்த்தினி ஆகிய தினசரி வாரமான இதழ்கள் மூலம்தான். எனவே இன்று நம் ஊர்களில் தமிழ் பத்திரிகை வாங்குவது வெறுமன செய்தி வாசிப்பல்ல. உள்ளூர் கலைஞர்கள் எழுதிய கதை கட்டுரை போன்ற படைப்புகளையும் பாரம்பரியத்தின் சிறப்பை செல்லும் செய்திகளையும் தாங்கி வரும் பத்திரிகைகள் சிறியோர் பெரியோர் வேறுபாடின்றி அனைத்து வயதிற்குமான தமிழ் கலாச்சார அறிவு களஞ்சியம் என்று வேற்று கருத்து கிடமின்றி ஆணித்தரமாக கூறுகிறேன். இன்றைய பத்திரிகைகள் நாளை கலாச்சார சுவடிகள். சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பில் தமிழ் படித்து வேக வேண்டும் என்றார் புலவர். மாணவர்கள் ஆகிய நாம் பத்திரிகைகள் வாசிப்பதன் மூலம் புதிய சொற்கள் மற்றும் முறையான இலக்கணத்தை நம் மனதில் பசுமரத்தாணி போல் பதிந்து கொள்ளலாம். சிங்கை திருநாட்டில் திறமாக அச்சிடப்பட்ட பத்திரிகை நாம் அடிக்கடி வாங்கும் குடி தேநீரின் பாதி பங்குகளை விட குறைவுதான். எனவே எனது பேச்சு